எந்த திட்டத்துக்கும் நிதி கிடைக்கலன்னா வாய் பொத்திட்டு மௌனிச்சு வரணுமா? என்ன வேல்முருகனை இலையில் வைக்கப்பட்ட மூலையில் வைக்கப்பட்ட ஊர்காவா? வெற்றி பெறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்படி விட்டுட்டாங்கன்ற மாதிரி வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு. நீ பசிக்குது உட்கார் வேல்முருகா ஒருமையில் பேசினா அது என்ன அர்த்தம்? அப்போ ஒட்டுமொத்த பன்னெண்டு தொகுதியில் இருக்கிற மக்களை நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே அர்த்தம். இது அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு பணி செய்வதை விட வேற எந்த விதத்திலும் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியாததுனால சிறு சமரசத்தை நோக்கி நம்ம கூட்டணி வச்சு ஒரு சீட்டை வின் பண்ணுறோம். மக்கள் நல விரோத திட்டங்களை அரசு கொண்டு வந்தாலும் ஆள்கவர் கொண்டு வந்தாலும் அது சரியில்லைன்னா சரியில்லைன்னு தான் சொல்லணும். அரசு கொண்டு வருகிற மக்கள் நல விரோத சட்டங்களை உடனுக்குடன் எதிர்ப்பதனால இவருக்கு அது ஒவ்வாமல் போயிடலாம். ஆளும் அரசருக்கு ஒரு தலைவனுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு அவமானம் ஏற்படுதுன்னு தொண்டன் அடிமட்ட தொண்டனும் அந்த மாதிரி பாதிப்புகள் உள்ளதானே செய்வான். ஒரு மாமன்ற உறுப்பினர் சம்பளமே 10,000 தான். உனக்கு எப்படி ஃபார்ச்சுனர் கார் வருது? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற நேர்காணல் ரொம்பவே முக்கியமான ஒரு நேர்காணல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோடு இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மூத்த நிர்வாகியும் நீண்ட காலமாக மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களோடு தொடர்ச்சியாக பயணித்து வருமான அண்ணன் தாம்பரம் முருகன் அவர்களோடு பேச போகிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல நம்முடைய அழைப்பை ஏற்று நேர்காணலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மழை இந்த சூழல்லையும் கூட வந்திருக்கீங்க. நேரடியாகவே விஷயத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேண்ணா. சொல்லுங்கள். முதல்ல ஒரு நேரடி கேள்வி. நீங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சி கிட்டத்தட்ட 3.25 ஆண்டுகள் நிறைவு செய்யுது. இந்த ஆட்சிக்கு 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்னு உங்ககிட்ட கேட்டால் எத்தனை ஸ்டார்? என்கிட்ட கேட்டிங்கன்னா 5க்கு 0 தான் சொல்லுவேன். 0? ஆமாம். ஒரு அரை ஸ்டார், ஒரு ஸ்டார் கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாம். வாய்ப்பே இல்லையே. கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சி 2021 மக்களுக்கான என்ன நலப்பணிகளை செய்திருக்குது? ஒன்றை மட்டும் சொல்லுங்கள். 0லேருந்து ஒரு ஸ்டார் மேலே ஏற்றிக்கலாம். 1. கூட்டணி கட்சிக்காரங்க தான் என்கிட்ட பேசுகிறாங்க. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் நல விரோத திட்டங்களை அரசு கொண்டு வந்தாலும் ஆள்கவர் கொண்டு வந்தாலும் அது சரியில்லைன்னா சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். சந்திரபாபு நாயுடுனுடைய அமைச்சரவையில் பவன் கல்யாண் என்ன சொல்கிறார்? அந்த 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 மாநிலத்தினுடைய சட்டம் முழுவதும் கெட்டு போச்சு. 600 மெட்ரிக் டன் அரிசி, ரேஷன் அரிசி கடத்தப்படுகிறது கப்பலூடாக. ஊழல் மலிந்திருக்கிறது என்று அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவையில் துணை முதல்வராக பதவி வகிக்கக்கூடிய பவன் கல்யாண் குற்றம் சாட்டுறாரா இல்லையா? ஆக கூட்டணி தர்மத்தை பின்பற்ற வேண்டும், அங்கே இருக்கிற ஊழலை நாமும் பின்பற்ற வேண்டும் என்ன விதிமுறை இருக்குது, என்ன அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அந்த அடிப்படையிலாம் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 மக்கள் நலப்பணிகளை 35 அமைச்சர்கள், 35 துறைகள் ஒன்று கூட இவர்கள் சரியாக செய்ததாக வரலாற்று சான்றுகள் கிடையாது. இந்த 2021 நம்ம பின்னாடி போக வேணாம், புரிஞ்சுக்கிறேன். 2021 நிதி நிலைமை வெகு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த நிதி நிலையத்தை ஓரளவுக்கு மேலே கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு ரிட்டையர்டான அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன், எஸ்தர் டப்ளோ, நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்கள்லாம் கொண்டு ஒரு 5 பேரை இணைச்சி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை செல்வத்தை மீட்டெடுத்து விடுன்னு சொல்லி உங்களுக்கு குழு அமைச்சிங்களா இல்லையா? குழு அமைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு நாங்கள் தான். அப்போ குழு அமைக்கலன்னும் போது 3லேருந்து இப்போ 8-9 கோடி ரூபா கடன் வந்திருக்குது. எப்படி வந்தது? நாங்கள் வரி செலுத்துகிறோம், திருப்பி எங்களுக்கு மக்கள் நல பணிகளாக இல்லை மக்கள் திட்டப்பணிகளாக நிதி வரணும், இல்லை மேலும் கடன் வாங்குறீங்க. இன்றைக்கும் கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் பஞ்ச பராரிகளை ஒரு சோத்துக்கு ஜிங்கேட்டி தானே இருந்துகிட்ருக்கோம். இந்த இடத்துல தான் நான் ஒரு கேள்வி கேளுங்க ஆசைப்பட்றேன். என்னன்னா, உங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் ஒரு 2 நாளாக சமூக ஊடகங்கள்லையாகட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் அவர் தான் பேசு பொருளாக இருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்தினாரு. மிகப்பெரிய அளவில் அவருடைய கோபங்களை கொந்தளிச்சிட்டாருன்னே நம்ம சொல்லலாம். யாருப்பா திமுக கூட்டணியிலேருந்து அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு. சரி, அதில் அவர் சொன்ன சில பாயிண்ட்டுகள் எல்லாருமே இன்னைக்கு விவாதிக்க வச்சிருக்கு. அதில் முதல்லவே இப்படி கூட நடத்துவாங்களான்னு எங்களுக்கு ஆச்சரியம் ஊட்டின விஷயம், நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கூட்டணி சேரும்போது தேர்தல் நேரத்தில் முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணால் நேரடியாக எடுப்பார், உதயநிதி எடுப்பார், அமைச்சர்கள் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு சைரன் கார் வந்த உடனே ஃபோன் பண்ணால் பிஏ வச்சு பேசுகிறதும் இல்லை வேலை செய்கிறவங்களை வச்சு பேசுகிறதும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே இந்த மாதிரி நடக்குது? யதார்த்தமாக என்ன நடந்திருக்கிறதோ, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ, அது ஒரு ஆற்றமின் காரணமாக இதுக்கு பிறகு எதுவும் நடைபெறாது நம்ம தொகுதிக்கு அப்படின்ற ஒரு உறுதிநிலைப்படுத்தப்பட்ட செய்தி வரும்பொழுது அது ஆற்றமின் காரணமாக தலைவர் திரு வேல்முருகனை வெளிப்படுத்துகிறார். நடந்த விஷயங்களை தான் வெளிப்படுத்துறது ஒழிய இது எக்ஸ்ட்ரா நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் எங்களுக்கு இது பலனும் கிடையாது, எந்த ஒரு பலனும் கிடையாது. ஸோ நடந்ததாக நம்ம சொல்கிறோம். உண்மையிலேயே அந்த புறக்கணிப்புகள் அப்படின்றது நிச்சயமாக நடந்துட்டு தானே இருக்குது. அவர் தான் பேட்டியிலே சொல்லியிருக்கிறாரே, ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை, சட்டசபையில் வைக்கிற கோரிக்கைகளுக்கு
ஆளும் அரசு செவி சாய்க்கிறது. என்னுடைய தொகுதியில் வந்து ஒரு வேளாண் கல்லூரி, ஒரு அரசு கலைக்கல்லூரி கேட்குறோம், ஒரு ஆரம்ப சுகாதார மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு கேட்குறோம். எந்த விதமான நிதியும் ஒதுக்கலை. ஆனால் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் ஈஸ்வரன், அண்ணன் செல்வ பெருந்தகை, இது போன்ற தலைவர்களுக்கு அவர்கள் கேட்கின்ற கோரிக்கை உடனுக்குடன் சரி செய்யப்படுகிறது என்று சொல்கிறாரா இல்லையா? அவரே சொல்கிறாரே. ஏன் வேல்முருகன் அவர்கள் மீது மட்டும் இந்த ஒரு விதமான அதுதான், அதுக்கும் அவரே அங்கே அந்த பேட்டியில் பதில் சொல்கிறாரு. எந்த ஒரு மக்கள் விரோத சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கான அடிப்படை பணிகளை அரசு மேற்கொள்ளுது. அதை நேர எதிர்த்து அந்த இடத்துக்கு போய் சத்தம் போடுறாப்புல போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. இது அரசுக்கு பிடிக்கல. புரியுதுங்களா? 8 மணி நேரம் வேலையிலேருந்து 12 மணி வேலை திட்டமாக கொண்டு வராங்க. அது பிடிக்கல, அங்கே சட்டசபையில் குரல் கொடுக்குறாரு. ஸோ இது மேலே நேர் எதிராக முன்னுரிமையிலிருந்து அரசு கொண்டு வருகிற மக்கள் நல விரோத சட்டங்களை உடனுக்குடன் எதிர்ப்பதனால இவருக்கு அது ஒவ்வாமல் போயிடலாம் ஆளும் அரசருக்கு. எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதை தாண்டி பாருங்க, இவர் வந்து ஒரு சாதாரண எம்எல்ஏ கிடையாது, கூட்டணி கட்சியுடைய தலைவர். பேசலாம்ல, இவங்க கேட்கறத செஞ்சு கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படின்றத தாண்டி ஃபோன் பண்ணா பேசுறது எடுக்கிறது கூட பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது இது எப்படி, அது நீங்க எப்படி இல்லை, இது அது ஒரு கூட்டணி கட்சி தலைவராக உங்களை அது எப்படி பாதிக்குது? மன வருத்தன்றதுனால தான் நான் கூட எமோஷனாக பேசுகிறேன். வார்த்தைகள் தடுமாறதுக்கு காரணம் என்னென்ன, நான் தண்ணியில் என் உணர்ச்சி என்னுடைய அறிவு கட்டுப்படுத்தலை. ஒரு தலைவனுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு அவமானம் ஏற்படுதுன்னு தொண்டன், அடிமட்ட தொண்டனும் அந்த மாதிரி பாதிப்புகள் உள்ளதானே செய்வான். புரிகிறது. ஸோ அது நிலை இருந்ததுனால இப்போ நாங்கள் ஒரு வாரமாகவே எங்களுக்கும் வந்து அந்த ஆற்றமாக இருக்குது. என்னடா நம்ம கட்சி தலைவர் இந்த அளவுக்கு உதாசீனப்படுத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அரசு, கூட்டணி அரசு, ஏதோ ஒரு கோணத்தில் தானே தலைவர் திரு வேல்முருகன் வந்து கூட்டணியில் சேர்த்துருக்கீங்க. அந்த கோணத்திற்கான அந்த 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 நிலைக்கான ஒரு மரியாதை கடைசி வரைக்கும் கொடுக்கணுமா இல்லையா? அதான் வெற்றி பெறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்படி விட்டுட்டாங்கன்ற மாதிரி வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகள். அது குற்றச்சாட்டுகள் விஷயம். மக்கள் நல பணித்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலை, இவர்கள் கோரிக்கை அவர்கள் ஏற்கலை அப்படின்னும்போது எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் குரலை ஒலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தானே சட்டமன்றம். ஒரு 4-5 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பன்னெண்டு தொகுதியில். எல்லாமே 5 லட்சம் பேர் சட்டமன்றத்தில் போய் சத்தம் போட்டு உட்காந்துருப்பான். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு 4 லட்சம் பேர்த்துக்கு ஒரு ஆள் பிரதிநிதி, நீங்கள் போய் சத்தம் போட்டுக்கலாம், சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான மசோதாக்களை கொண்டு வரலாம், அதனூடாக மக்கள் நல பணிகளை மேற்கொள்ளலாம். திட்டங்களூடாக எந்த திட்டத்துக்கு நிதி கிடைக்கலன்னா வாய் பற்றி மௌனிச்சு வரணுமா? என்ன வேல்முருகன் இலையில் வைக்கப்பட்ட மூலையில் வைக்கப்பட்ட ஊர்காவா? கண்டிப்பாக. அதில் இந்த இடத்துல பாருங்க, பசிக்குது வேல்முருகன், அதுவும் ஒருமையில் பேசுனதாக. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, 7 செகண்ட் தான் டைம் கொடுக்குறாங்க. அதாங்க சொல்கிறேன். 2021 நம்ம எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய அதிகாரப்பூர்வ வாக்காளர்களுடைய பட்டியலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 6,28,69,755 பேர் இறுதி வாக்காளர் பட்டியல் எண்ணிக்கை 1.74, 1,74,00,000 பேர் வந்து திமுக வாக்கு போட்டிருக்கான். இது இல்லாத 4.5 கோடி பேர் வாக்கு போட்டிருக்கான். அத்தனையும் சேர்ந்து தான் அரசு. நீ ஒரு ஆள் உனக்கு பசிக்கின்றதுனால 6 கோடி மக்களுடைய அந்த உரிமை குரல், இப்போ நீங்கள் சேலம், இது விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் ஆகப்பெரும் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள். அந்த மக்களுடைய குரல், அந்த வழிகள், அவன் 1008 பேர் அங்கே பசியும் பட்டினியாக இருக்கிறான். உனக்கு பசிக்கிறதுனால அந்த பசியும் பட்டினியாக இருக்கிற மக்களுடைய உரிமை குரல் அங்கே சட்டசபையில் எழுப்பக்கூடாதுன்னு யார் சொல்கிறது? அதான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட முடியாதா என்ன உங்களால்? நான் அதை சொல்கிறேன். உனக்கு சாப்பிட்டா கேண்டீன் இருக்குது, உள்ளே போய் 2 பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டு தண்ணி உஷு உள்ளே உட்காந்துரு. மக்கள் நல பிரச்சனைகளை பேசுறதுக்காக தான் நாங்கள் வந்து உள்ள சட்டசபைகள் இருக்கிறோம். நீ பசிக்குது உட்கார் வேல்முருகன் ஒருமையில் பேசினா அது என்ன அர்த்தம்? அப்போ ஒட்டுமொத்தம் 12 தொகுதியில் இருக்கிற மக்களை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே அர்த்தம் அது. புரிகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தை பற்றி பேசுகிறாருங்க. இப்போ 100 நாட்கள் கூட ஒரு பாலம் தாண்டலை. இந்த ஆட்சியில் கட்டப்பட்டு 16 கோடியில் கட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் 1868 வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின பாலம் ஒன்று இப்போதாங்க கொஞ்சம் சேதமடைகிற ஸ்டேஜுக்கு வந்துருக்குது. இன்னும் நம்ம முன்னோர்கள் கட்டின பாலம் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ வந்து வெளிப்படையாகவே இங்கே ஊழல் நடந்திருக்குது, முறைகேடு நடந்திருக்குது, கொள்ளையடிக்கிறாங்கன்றத கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை அப்படிதான் நீங்கள். நான் உங்களுக்கு ஓப்பனாக ஒரு மனசாட்சியோடு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 3/8/1942 திராவிட நாடு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா. அவர் காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் இருக்கிற தேன்பாக்கம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் அறிஞர் அண்ணாவுடைய சித்தி நிலம் ₹500 அடமானத்தை போட்டு தான் திராவிட நாடோட ஏடு ஆரம்பிக்கப்படுகிறது. 3/8/1942. ஒரு ஏடு, ஒரு கட்சியினுடைய செப்டம்பர் 17, 1949 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவரோட நிலை ஒரு ₹500 ஒரு இடத்த அடமானம் போட்டு தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கு மனசாயத்தோடு சொல்லுங்கள், திராவிட கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகள், மாமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலரோட நிலை அப்படி இருக்கா? ஒரு இடத்த ₹500 அடமானம் போட்டு தான் ஒரு வேலை செய்கிறாங்களா? ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்களாக இருக்கிறாரா இல்லையா? கட்டாயமா. அப்போ எங்கே இவர்கள் ஒரு மாமன்ற உறுப்பினர் சம்பளமே 10,000 தான். உனக்கு எப்படி ஃபார்ச்சுனர் கார் வருது? புரியுது. அப்போ இந்த மாதிரி பாலங்கள் ஊழல் நடந்திருக்குன்றதான அர்த்தம். அதான் நேரடியாக தலைவர் திரு வேல்முருகன் குற்றம் சாட்டுறாரு. அதனால் இப்போ ஒரு முந்தா நாள்
ராஜ்யசபாவில் பேசியிருக்கிறாரு. ஜல்சக்தியினுடைய இணை மந்திரி ராஜ்பூஷன் சௌத்ரின்னு பேர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில் மொத்தம் 1128 அணைகள் இருக்குது. அதில் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அணைகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1065 இருக்குது. 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அணைகள் 223 இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது 100 நாட்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த பாலம் வந்து எப்படி இடியுது? ஏவ வேலு அவர்கள் அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருந்தாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு? ஒரு குறிப்பிட்ட கன அளவு தண்ணி வரும்னு சொல்லி நாங்கள் கட்டினோம், ஆனால் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததுனால பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்ற. ஏங்க இப்போ மேட்டூர் டேம் உள்ள வந்து அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்குது, நந்தி சிலை இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான முறை மேட்டூர் டேமு மூழ்கி வத்திருக்கு. அந்த சிலை இன்னமும் வத்தும்போது தெரியுதே, தண்ணியில் கரைஞ்சி போகலையே. 5 அடி அஸ்திவாரத்தில் இருக்கிற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இன்றைக்கி வந்து 1000 ஆண்டுகள் முன்னாடி அருமையாக இருக்குது உங்களுக்கு. அப்போ அஸ்திவாரங்கள் சரியாக இல்லை, ஊழல் மலிந்து போயிருக்குது. இன்னும் சிறப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த கேபி பார்க் புளியந்தோப்பில் வந்து 1920 வீடு 120 கோடி ரூபாய்க்கு அதிமுககாரன் கட்டினா. அந்த இடங்கள்ல எல்லாம் குளுத்து போச்சு, கீழே விழுந்து போச்சு. அங்கே ஐஐடி குழுமம் போயிட்டு செக் பண்ணுது. ஏப்பா ஐஐடி குழுமத்தை அனுப்புது திமுக அரசு. செக் பண்ணும்போது ஏப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க இவங்க ஒரு மூட்டைக்கு வந்து 5 மூட்டை, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் தான் போடணும். ஆனால் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 15 மூட்டை மணலை போட்டு இவங்க கட்டிட்டாங்க அப்படின்னு ஐஐடி குழுமம் வந்து என்ன சொல்ல ரிப்போர்ட் தருது திமுக அரசுக்கு. அப்போ பவுடர் மாதிரி தான் போட்டுது. அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு திமுக அரசு சொல்லிச்சு, 2022 சொல்லிச்சு. புரியுதுங்களா? அதே கான்ட்ராக்டுக்காரனுக்கு இந்த நிதிநுட்ப நகரம் வந்து நந்தமங்கலை கட்டினாங்க. அதே கான்ட்ராக்டுக்காரனுக்கு ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் திருப்பி கான்ட்ராக்ட் கொடுத்தாரு. இல்லைன்னு சொல்லுங்க. திராவிட மாடல் அதே ஆட்சி அவனுக்கே கொடுக்குது. அப்போ இவர்கள் ஊழலுக்கானவர்களா மக்களுக்கானவர்கள்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே இந்த கூட்டணி தொடரணுன்ற மாதிரி பேசுறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், கூடாதுன்ற மாதிரி பேசுறீங்களா? கூட்டணிலாம் விஷயமே இல்லை. நான் ஒன்று சொல்லவா, 1967 வந்து ஐயா மாப்போசி வந்து டி நகரில் நிற்கிறாப்புல, உதயசூரியன் சின்னது நின்னார். சபாநாயகர் பதவி வேணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டார், கிடைக்கல. ஆதித்யநாத் சபாநாயகர் வராப்புல எதிர்கட்சி வரிசையில் நின்று மக்கள் பணியாற்றினார். உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு எதிர்கட்சி வரிசையில் மாப்போசி உங்களுக்கு பணியாற்றுறாரு. அப்போ அதுலேருந்து கூட்டணி முறிஞ்சு போச்சு? அப்படிலாம் கிடையாது. தன் நிலையிலிருந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து விரிவாக்க ஏற்று பேச வேண்டியதான். அவ்வளோ ஜனநாயகமாக கேட்குறவங்க இருப்பாங்களான்னு நீங்கள் நினச்சி நாங்கள் என்ன சொல்ல வரேன், ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி பேசின ஒரு ட்வீட்டுக்காக நேரில் போய் விளக்கம் கொடுத்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி இந்த கூட்டணி உறுதியாகத்தான் உள்ளது 100 தடவை சொல்ல வச்சாங்க உங்களுடைய சக கூட்டணி கட்சியை. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கட்சியுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கூடிய கட்சியுடைய மூத்த நிர்வாகி, நீங்க வந்து உங்களுடைய தலைவருக்கு எவ்வளவு நெருக்கமானவர்னு அவங்களுக்கு தெரியும். அப்படின் போது நீங்கள் பேசுவதால் உங்கள் தலைவருக்கு நெருக்கடி வரும் என்றோ அல்லது இந்த கூட்டணிக்கு பிரச்சனை வரும் என்றோ திமுக அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன், கூட்டணி என்பது எதற்கு? மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்ளுது. அதான உண்மை. அதிகாரத்தினூடாக பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏப்பா 1946 தேர்தல் நடக்குதுங்க. அப்போ வந்து ஆதரவு கேட்கும்போது என்ன சொல்கிறாருங்க, ஏங்க எங்கள் திராவிட கழகம் அப்போ இருந்தது, திராவிட கழகத்தினுடைய முக்கிய பணிகள் சமூக சீர்திருத்தம் தான், நாங்கள் தேர்தலில் போட்டிடல, முடிஞ்சு வச்சா சொன்னார். 1952 திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது, நாங்கள் வந்து 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாகும்போது எங்களை கலந்து ஆலோசிக்காமல் இவங்க சட்டத்தை உற்பத்தி பண்ணிட்டாங்க, அதனால் எங்கள் தேர்தல் சந்திக்கிறதுக்கு எங்கள் அபிப்பிராயம் இல்லைன்னு அன்றைக்கி அண்ணா சொன்னாரா இல்லையா? முடிஞ்சு போச்சா? திருப்பி எதுக்கு போட்டிடுறாங்க? 1957 வந்து 124 தொகுதியில் போட்டிட்டு 15 தொகுதி வென்றாங்க. 1962 வந்து 142 தொகுதியில் போட்டிட்டு 50 தொகுதியில் வெல்றாங்க. எதுக்கு வெல்றாங்க? அதிகாரத்தினூடாகத்தான் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியுன்றது உறுதியாக நம்புறாங்க. பெரியார் அந்த கருத்தை முன் வச்சாப்புல. புரிஞ்சிக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு பணி செய்வதை விட வேறு எந்த விதத்திலும் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியாததுனால சிறு சமரசத்தை நோக்கி நம்ம வந்து கூட்டணி வச்சு ஒரு சீட்டை வின் பண்ணுறோம். இப்போ அதுவே 2016 முக்குளத்தூர் புலிப்படைன்னு திருவாடனை தொகுதியில் ஐயா இவர் கருணாசினார். என்ன ஆக பெரும் சட்ட போராட்டங்களை இதில் சட்டசபையில் பண்ணார் தலைவர் திரு வேல்முருகனை விட. ஐயா, நான் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நான் கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. சொல்லுங்கள். ஒரு சிறு சமரசம் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் 2021 பண்ணதாக நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. 2021 அந்த சிறு சமரசம் ஒரு எம்எல்ஏ வாங்கி நீங்கள் வந்துட்டீங்க. அந்த சிறு சமரசம் நீங்க பண்ணதின் மூலமா உங்க தொகுதிக்கு நிறைய நல்லது நடந்து மக்கள்லாம் செழிப்பா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறதுல நம்ம சந்தோஷமா சாதனை பட்டியலை உட்காந்து உங்களுடைய தலைவர் வந்து பிரஸ் மீட்ல கொடுத்திருப்பாரு. ஆனா வேதனை பட்டியலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னும் போது அந்த சிறு சமரசத்தால எந்த பயனுமே இல்லையே. பாத்தீங்கன்னா எல்லாமே புலம்பலா தானே இருக்குது. அது அப்புறம் அதுக்கு நம்ம சமரசமே பண்ணாம தனியா நின்று களத்துல போராடிட்டு போயிடலாமே. எதுக்கு அந்த கூட்டணிக்கு போனீங்க? இப்ப ரிக்ரெட் பண்றீங்களா? அதுக்காக வருத்தப்படுறீங்களா? அதாவது வருத்தப்படுவது மகிழ்ச்சி அடைவது ரெண்டாம் பக்கம். நாங்கள் கூட்டணி போகிறதே
மக்களுடைய வாக்கை பெற்று அதிகாரத்தை பெறுவதற்காக அதிகாரத்தினோட தான் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியும்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அப்போது ஒரு கட்டத்தில் அது நடைபெறாத போது எதிர்காலங்களில் அது நடைபெற வேண்டும் அல்லது அதுமாரி சிக்கல்கள் வரக்கூடாதுன்றதுனால தான் இந்தமாரி பேச்சுவார்த்தைகள்லாம் எழுது. ஒன்று, நீங்கள் ஒரு சின்ன உதாரணம், 1977 ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மொரார்ஜி தேசாயோட ஆட்சி கவிழ இருக்குது. புரியுதுங்களா? ஜனதா கட்சின்னு தனி கட்சி இல்லை, அது ஒரு 4 கட்சியினுடைய அமைப்பு. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஜனசங்கம் ஜனதா கட்சிக்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா? பாரதிய லோக்தளம், ஜனசங்கம், ஸ்தாபன காங்கிரஸ் அண்டு சோசியலிஸ்ட் கட்சி, இந்த 4 கட்சியும் சேர்ந்து தான் ஒரு கூட்டணியாக ஜனதா கட்சின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஜனதா கட்சி என்பது, ஜனசங்கம் என்பது பாஜகனுடைய ஆணிவேர். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மொரார்ஜி தேசாயினுடைய அரசுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அவர் ஆட்சி கவிழ்க்கப்படுது. அதுக்கப்புறம் சரண் சிங் வராரு. சரண் சிங்கை இந்திரா காந்தி அம்மையார் கூப்பிட்டு அடுத்த ஆட்சி பிரதமராக ஆக்கியவர் இந்திரா காந்தி அம்மையார். புரியுதுங்களா? அந்த இடத்துல உள்ள கூட்டணியில் உள்ள யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜனசங்கம் இருக்குது, இந்திரா காங்கிரஸ், ஜனசங்கம். இது நேர் எதிர்கொள்கையுடையவர்கள். எதுக்காக ஒன்றா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும்? மக்கள் வாக்களித்து விட்டார்கள். மக்களுக்கு என்ன அடுத்த கட்ட பணிகளை இவர்கள் கூடத்தான் செஞ்சிடலாம். அந்த பணிகளை உங்களால் செய்ய முடிந்ததா? அப்போ அந்த சரண் சிங் ஆட்சி கவிழுதே. இன்னமும் நான் சொல்கிறேனே, அப்போ ஒரு நம்பிக்கையின் பேரில் நாங்கள் அதை செய்கிறோம், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். செய்யலைன்னும் போது வெகுமக்கள்கிட்ட நம்ம உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்குது. வஞ்சிக்கப்பட்டதா நினைக்கிறீங்களா? 150% வஞ்சிக்கப்பட்டிருக்குது. இது நான் என்ன சொல்கிறேன், 2009 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் தேசிய ஈழ பூர்வடி மக்களுக்கு துரோகம் செய்தது. இப்போ வஞ்சகம் செய்கிறது தமிழ் பூர்வடி மக்களுக்கு குற்றம் சாட்டுறேன். மறுபடியும் போகணும், அறிவாலயத்தில் சந்திக்கணும். நான் என்ன சொல்கிறேன், அறிவாலயத்துக்கு நாங்கள் ஏங்க போகணும்? தலைமை செயலகத்துக்கு போகணும், எது பேசணும். நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு கட்சிகள் கூட்டணி கட்சினா சந்திப்பீங்கல்ல நட்பு ரீதியாக. நான் ஒன்று சொல்கிறேங்க, எப்போதுமே இரு கட்சிகள் இப்போ உள்ள எம்ஜிஆரை நேர் எதிரியாக எதிர்த்தார் எஸ்டிஎஸ் சோமசுந்தரம். அவர் கட்சிக்குள்ள அமைச்சராக இருந்தவர். நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு, அதாவது ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் குற்றவாளி, ஊழல் குற்றவாளி, அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னவர் எஸ்டிஎஸ். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சார். நான் சொல்றேன் கேளுங்க, கட்சி ஆரம்பிச்சார். ஒரு கட்சியினுடைய முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சர் அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவரை நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. அவர் எப்படி குற்றம் சாட்டுறாரு? அவர் சாராய உலகத்துலாம் சக்கரை உள்ள ஏதோ ஒரு ஊழல் குற்றம் சாட்டுறாரு. அந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கு. இவர்கள் 2 பேரும் இடைக்காலத்தில் சந்திக்கவே இல்லை, நாளைக்கு சந்திப்போமா வேணாமா அப்படின்லாம் குற்றம் சாட்டல. பிடிக்கலன்னா குற்றம் சாட்டணும். மக்கள் நல விரோத பிரச்சனை இருக்குது அப்படி கேட்டால் குற்றம் சாட்டிக்கணும். நாளைக்கு அவங்ககிட்ட போய் நாங்கள் அண்ணா அறிவாலயத்தில் போய் கையெழுத்து கும்பிட்டு 4 சீட்டு கேட்டு நாங்கள் அரசியல் குழப்பம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் நல பணிகளை செய்வதற்கான வேலை திட்டங்களை இருப்பதற்கான அந்த சமரசம் 2021 பண்ணணும். அது செய்ய முடியலன்னும் போது எதுக்காக நாங்கள் போனோம்? சட்டசபை போனது மக்கள் வாக்களித்து தான் போகிறோம். அது கூட்டணி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு தான் அந்த வாக்கு கிடையாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுதான் சட்டசபை போகக்கூடாது, திராவிட முன்னேற்ற எழுத்துட்டோம் அப்படின்னு அது வாய்ப்பு இல்லையாது. ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணி தொடராது என்று கூட்டணி தொடராது என்பது தலைவர் திரு வேல்முருகன் நிறுவன தலைவர் அவர் உறுதி செய்யணும். நாங்கள் என்ன தெரியுமா, இப்போ இந்த அளவுக்கு ஸ்பீடாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு புண்படுத்தி விட்டார்கள் திராவிட முன்னேற்ற. தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களுடைய மனநிலை என்ன சார்? இப்படி நான் என்ன பேசுறேன்னா, நான் 2ஆம் கட்ட தலைவர், நானே இந்த அளவுக்கு வந்துருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தலைவர் 45 ஆண்டுகள் அரசியல் வரலாற்று சொந்தக்காரர். எந்த இடத்துல இன்னைக்கு நீங்க பொதுவில் தலைவர் திரு வேல்முருகன்னா ஊழலற்ற ஒழுக்கமான தனிநபர் ஒழுக்கத்தோடு இருக்கிற ஒரு ஆகச்சிறந்த மனுஷன் தான் சொல்லுவாங்க. எதிரியாதான் நான் சொல்லுவான். நீ அவரை போயிட்டு நீ உட்காரு, வேல்முருகா பசிக்குது உட்காரு, எதாவது அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு காலேஜில் பண்ருட்டி தொகுதியில் காலேஜ் கட்டினாதான் அவங்க ஆட்கள் படிக்குமா? ஏன் விழுப்புரத்தில் காலேஜ் அங்கே போய் படிக்க மாட்டாங்க அவங்களால அப்படிலாம் கேட்டானா? உண்மையிலே எனக்கு புரியல, எப்படி சகிச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறீங்க. அதாவது நான் தான் சொல்றல, உலகத்துல ஆகப்பெரும் சாதனை சகிப்பு தன்மை தானே. அதான் நமக்கு மகாத்மா காந்தி ஒரு வேதனையா முடிஞ்சிருச்சுன்றது. எந்த கட்சியில எந்த அரசியல் அமைப்புகள்ல வேதனை இல்லாத பீஸ்ஃபுல்லா போயிருக்கு. ஒரு 1946 பிரகாசம் முதலமைச்சர் வந்தாரு. அப்போ ஏங்க பிரகாசம்லாம் ஒரு செட் ஆகிறான்னு தெரியல, ராஜா தான் செட் ஆகிறான்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் நேரடியாக காமராஜர் குற்றம் சாட்டுறாரு. காமராஜர் அதுக்கப்புறம் இந்த நாடாளுமன்ற குழு பதிலிருந்து வெளியே வந்துடுறாரு. காமராஜருக்கு காந்திக்கே முரண்பாடு இருந்தது. வரலாறு தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு சிறு கட்சி அப்படியே வச்சுக்க, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டோம். அந்த ஒரு 3 லட்சம் மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? 15 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க கடலூர் விழுப்புரம் தொகுதியில். புரியுதா? எல்லாம் புரியுது. பாதிக்கப்பட்டிருக்கோம். 2000 ரூபா கொடுக்குறாரு. இங்கே சென்னையில் 6000 ரூபா கொடுக்குறாரு. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான், அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறாரு. அங்கே ஒரு 15-20 உயிர் செத்து போச்சு, அது 2 லட்சம் கொடுக்குறாரு.
இந்த குகேஷ் ஒரு பையன் வந்து இந்த சதுரங்கப்பட்டில இருந்து 5 கோடி கூட நிதி இல்லை, அவர் ஒரு அரசு வேலையை போட்டு கொடுங்க, மகிழ்ச்சி அடைகிறோம், தம்பி நல்ல சாதனை பண்ணியிருக்காரு, வரவேற்கிறோம், வணங்குகிறோம். 5 கோடி ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறீங்களா? உங்க பணமா, மக்கள் வரி பணம் தானே, இல்லை உங்க சொந்த நிதியிலிருந்து கொடுங்க, முதலமைச்சர் நிதியிலிருந்து, உங்களோட கட்சி நிதியிலிருந்து கொடுங்க. இது என்ன கூற்று? எங்களுக்கு பணம் கொடுக்க, எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க உங்களுக்கு ஆசை இருக்காது. இந்த இடத்துலதான் மீண்டும் ஏன் அந்த கூட்டணி நான் மறுபடியும் 3வது தடவை கேட்கறேன்னா, இப்ப இந்த பேட்டியிலேயே உங்க தலைவர் சொல்லும்போது சொல்றாரு, என்னால போய் என் மக்கள் சந்திக்க முடியல, எனக்கு கேள்வி கேட்கறாங்க, எம்எல்ஏவா இருக்கிறீங்க, சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க, இங்கெல்லாம் இப்படி இருக்குது என்னன்னு சொல்லி, ஆனா எனக்கு இந்த பக்கம் அரசாங்கத்துல இருந்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி, இதை இப்ப இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு இது பொதுவெளியிலே சொல்லிட்டாரு. ஒருவேளை மறுபடியும் 2026ல உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவர் போய் மறுபடியும் நின்னா அதே மக்கள் அவரை எப்படி பார்ப்பாங்க? ஆளுங்கட்சி மந்திரி பொன்முடி அவர்கள் அங்க போய் ஒரு சில இந்த வெள்ள நிவாரண பணிகளை பார்வையிடும் போது சேத்தால் அடிக்கிட்டு வர அறிவேண்டர் ஒரு அமைச்சர், அவர் எவ்வளவு பண்ணிருக்க முடியும் அந்த தொகுதிக்கு, சொந்த தொகுதிக்காரரு. நாங்க ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், எங்களுக்கு நல்ல பணிகள் வந்து சேரலாம், மக்கள் விரட்ட மாட்டோம்னா வேற கொஞ்சம் வேணா அதான் கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி மீண்டும் அதுக்கான வாய்ப்பு வருமானது தலைவர் திரு வேல்முருகன் தான் முடிக்கணும். உதயசூரியன் என்பது திருப்பி வந்து அது அவரு தான் முடிக்கணும். இதை நான் வந்து பொதுவெளியில சொல்றது வாய்ப்பு புரியுது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவர் டச் பண்றாரு பேசும்போது அந்த இதுல பேட்டியில பாத்தீங்கன்னா, இங்க அரசு அதிகாரிகள் வட்டத்திலே ஆகட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் லாபின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து மாற்று மொழியினரை நிரப்பி வச்சிருக்காங்க. தமிழர்கள் அல்லது வந்து தமிழ் குடிகள், அது வந்து ஒரு குறிப்பிட்ட குடின்னு மட்டும் இல்ல, தமிழ் குடிகளை தாண்டி நாங்களே சிபாரிசு பண்ணி ஒருத்தர் 2 பேரும் போட்டாலும் அவங்களே தள்ளி விட்டுட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வந்து சமூக நீதினு என்ன மட்டும் எனக்கு சொல்லுங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அந்த ஒரு வார்த்தை யாருமே பயன்படுத்துது. நீங்க ஒரு என் தம்பியை நான் நினைச்சுக்க, சமூக நீதினா நான் டெஃபினேஷன் சொல்லுங்க. சமூக நீதினா என்ன? அனைத்து சமூகங்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதாகட்டும், அவர்களுடைய சூழலுக்கு தகுந்த, குறிப்பா சொல்லணும்னா எண்ணிக்கைக்கு தகுந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷனோ வேலை வாய்ப்போ இடஒதுக்கீடோ கொடுக்கறது. 1931 சாதி வாரி கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்தது. ஓகே, அதுங்களா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற குடிகள், பூர்வ குடிகள் 356 குடிகள் இருக்கு. ஓகேங்களா, அதில் தாழ்த்தப்பட்ட குடிகள் 71 குடி இருக்கு. இந்த தாழ்த்தப்பட்ட 71 குடிகளில் பிற மொழி குடியாளர் 26 பேர் இருக்காங்க. இப்ப இது எப்படி சமூக நீதி ஆக முடியும்? ஏங்க நீங்க கன்னடா, மலையாளி, தெலுங்கு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துவிட்டு எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதி கொள்கைகள் அடிப்படையில நீங்க வேலைவாய்ப்பு, கல்வி இதெல்லாம் பெருட்டு இருக்கு, இது எப்படி சமூக நீதி? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்பொழுது எந்தெந்த குடிகள் என்னென்ன பர்சன்டேஜ்ல இருக்கு, மொழி சிறுபான்மையினர் அதிகமா இருக்காங்களா சென்னையில? நான் சொல்றேன் கேட்டீங்களா, 1953ல செங்கல்வராயன் வந்து சென்னை மேயரா இருக்கு. அப்போ மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படும் போது ஆந்திரா தனி மாநிலம் பிரிக்கப்படும் சொல்லிட்டு அங்கே போராடுறாங்க. கொட்டி ஸ்டீம் ராமல போராடுறாரு. அக்டோபர் 1953 ஆந்திரா பிரியுது. ஓகேங்களா, அப்போ பிரியத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிற மொழி வழி சிறுபான்மையினர் தெலுங்கர்கள் ஆந்திராவுக்கு ஆதரவாக போராடினால் புதைப்பதற்கு இடம் தர மாட்டேன், குடிக்க தனி தர மாட்டேன்னு சொன்னார் செங்கல்வராயன் மேயர். அப்போ இங்க இருக்கிற மொழி சிறுபான்மையினர் குணத்தை அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்கள் எங்களோட இணைந்து பணியை செய்யுங்கள், வாழுங்கள், எங்களுக்கான உரிமை நீங்க ஏன் பறிச்சிருக்கீங்க? அப்ப சமூக நீதி என்றால் என்ன? கரெக்டா நீ நேற்று கூட பேசுகிற ராஜசபையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. 1931 சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டு ஆகி போச்சுங்க, நிறைவடைஞ்சு போச்சு. 1931 எடுத்த கணக்கெடுக்கும்படி நீங்க சமூக நீதி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கலையாப்பா? சமூக நீதியை காப்பாற்றல என்னங்க சமூக நீதி காப்பாற்ற? நான் என்ன திருப்பி சொல்றேன், சமூக நீதி மீனிங் என்ன? நீங்க சமூக நீதி வந்து 1928 இவர் சுப்ராயன் கொண்டு வந்தாரு, புரியுதுங்களா? அதுல இருந்து இவர் நீங்க என்ன அடுத்தடுத்து தான் கொண்டு போறீங்களே ஒழிய இவரு தான் கொண்டு வந்து சமூக நீதியை வந்து விரிவாக்கம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாரு. 1 கோடி பேர் இன்னைக்கு வந்து வேலைவாய்ப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வேலை இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. எது சமூக நீதி? அது வெளிப்படையாவே நடக்குதுன்னு சொல்ல வரேன். நான் அதான் சொல்றேன், நீங்க சமூக நீதி எப்படி தெரியுமா? குடிவாரி கணக்கெடுப்படுத்து எந்தெந்த மொழியை தாய்மொழி கொண்ட பூர்வடி மக்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க கரெக்டா கொடுங்க. புரியுதுங்களா? அது உள்ளூருக்கு எது கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஐயா கிருஷ்ணசாமி போராடுவார், அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. 10.5க்கு நாங்கள் போராடிட்டு இருப்போம், இது ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் கர்நாடகா நடக்குதுல்ல, இப்போ இந்த தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி பண்றாருல்ல, அது என்ன இவங்க பண்ண முடியாது. என்ன ரொம்ப நன்றிங்கண்ணா, இவ்வளவு நேரம் நம்மளோட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு கிளைமேட், இந்த மாதிரி ஒரு மழை சூழலையும் நீங்க வந்து பேசுறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்த நிகழ்வு சந்திப்போம். நன்றி.